மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரை பயன்படுத்தி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சால்வ் d² - 4D+4 into y equal to e⁻²x by method of variation of parameter. இந்த ப்ராப்ளம் 8வது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி 7 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரி, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதோ அதை அப்படியே எழுதுவோம். ஆனால் கேபிட்டல் டிக்கு பதிலாக ஸ்மால் எம் பயன்படுத்துவோம். ஸோ m² - 4m + 4 = 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், m - 2² = 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா m = 2, 2 ரெண்டு ரூட் கிடச்சிருக்கு, ரெண்டுமே 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், ax + b × e⁻mx அப்படின்னு எழுதுவோம். அந்த mக்கு பதிலாக 2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். e⁻2x உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கிங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் = ax e⁻2x + b e⁻2x அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, இந்த x e⁻2x இருக்கு இல்லையா, அதை y1 அப்படின்னும் இந்த e⁻2x y2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இதை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரான்ஸ்கியன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2, அடுத்த ரோவில் y1' y2'. சரி, y1ஐயும் y2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ரோவில் இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் அப்படியே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், x e⁻2x இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ u((க்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இங்கே ரெண்டாவது இருக்கிறது e⁻2x, அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா e⁻2x, அந்த 2xை உள்ளே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ 2 கிடைக்கும், அதை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் 1, அதனால் e⁻2x அப்படியே எழுதியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிங்க, e⁻2x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2e⁻2x. சரி, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மெயின் டயகனலில் இருக்கிற எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணுவோம், மைனஸ் அடிஷ்னல் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்குது பாருங்கள், 2x e⁻4x மைனஸ் e⁻4x மைனஸ் 2x e⁻4x. இங்கே இந்த ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரான்ஸ்கியன் = மைனஸ் e⁻4x அப்படின்னு கிடச்சிருக்குது. சரி, அடுத்ததான் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா u(x y1 + v(x y2). இங்கே y1 y2 நமக்கு ஏற்கனவே தெரியும். u(x) என்ன, v(x) என்ன அப்படின்னா u(x) = மைனஸ் இன்டெக்ரல் y2 r(x) / ரான்ஸ்கியன் dx. இங்கே r(x) அப்படிங்கிறது கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன். அதே மாதிரி v(x) அப்படிங்கிறது இன்டெக்ரல் y1 r(x) / ரான்ஸ்கியன் dx. சரி, இப்போ u(x) என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். y2க்கு பதிலாக e⁻2x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், r(x)க்கு பதிலாக e⁻2x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், ரான்ஸ்கியனுக்கு பதிலாக மைனஸ் e⁻4x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் e⁻2x × e⁻2x இருக்குது, மல்டிபிள் பண்ணினா e⁻4x வரும். டினாமினேட்டரில் e⁻4x இருக்குது, அது கேன்சல் ஆகிட்டு வெறுமனே இன்டெக்ரல் dx மட்டும்தான் இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ், இங்கே இருக்கக்கூடிய மைனஸுமே கேன்சல் ஆகிடுது. இன்டெக்ரல் dxக்கு பதிலாக நம்ம x அப்படின்னு எழுதுவோம். இதுதான் u(x). அடுத்ததாக v(x) கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஃபார்முலா, அதில் தேவையான ஃபங்க்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y1 அப்படிங்கிறது x e⁻2x, y2 அப்படிங்கிறது r(x) அப்படிங்கிறது e⁻2x,
டினாமினேட்டரில் ரான்ஸ்கியன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். இங்கேயுமே நியூமரேட்டரில் e power 2x e power 2x இருக்குது, டினாமினேட்டரில் e power 4x இருக்குது. அது கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்குது பாருங்கள், இன்டெக்ரல் மைனஸ் இன்டெக்ரல் எக்ஸ் dx அப்படின்னு இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 u of x v of x இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அது கொண்டு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரலில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். u of x அப்படிங்கிறது x, y1ங்கிறது x e power 2x. அடுத்ததா v of xங்கிறது மைனஸ் x²/2, y2 அப்படிங்கிறது e power 2x. பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுது. இங்கே x² e power 2x இருக்குது, மைனஸ் x²/2 e power 2x இருக்குது. அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x²/2 e power 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் எப்படி எழுதுவோம், y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதுவோம். ரெண்டுமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கண்டுபிடிச்சதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். y ax e power 2x ப்ளஸ் b e power 2x ப்ளஸ் x²/2 e power 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.